வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க இதுக்கு முன்னாடி சினிமா துறையில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு 30 செகண்ட்ஸ் கிளிப்பிங்கை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த கூட்டத்துக்குள்ள எங்க இருந்தாலும் மரியாதையா சண்டடைஞ்சு இல்லனா நோய் அடிக்க மாதிரி சொன்ன அடிக்க மாதிரி உன்னை அடிச்சு எடுத்துட்டு போவேன். மாசம் கவர்மெண்ட்ல சம்பளம் தராங்க, பத்தாவதுக்கு கும்பலம் தரேன்னு சொல்லி வாய் விட்டு பண்டாட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. இது ஊரத்துல கையால பாடுகளை அனுபவித்து செய்வினையினால கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த சாட்சி மூலமாக ஐயா பகிர்ந்துக்கிடுவாங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? நீங்க எப்படி ரட்சிக்கப்படுற முன்னாடி எப்படி இருந்தீங்க? உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சாட்சியா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. என்னுடைய பேர் ஊர்காவல் சாமி. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை விநாயகர் காலனியில நான் வசித்து வருகிறேன். பேர் ஊர்காவல் சாமி. ஊர்காவல் சாமி. பொதுவா எல்லா கிராமங்களுமே ஊரை காக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு குலதெய்வம் இருக்கும், ஐயனாரு அந்த மாதிரி. இது ஊர்காவல் சாமின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சாமியோட பேரு வித்தியாசமா. ஆமா ஆமா. வேற எதுவும் இந்த ஊர் சைடு அந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டது இல்லை நான். ஊர்காவல். ஆமா, ஊர்காவல். எல்லை சாமின்னு கேள்விப்பட்டேன். எல்லை சாமி, ஐயனார் அப்படி சொல்லுவாங்க. இது ஊர்காவல் சாமின்னு நீங்க நிறைய கிராமங்களும் இருக்கும். ஆமா ஆமா. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை விநாயகர் காலனியில நான் வசித்து வருகிறேன். என்னுடைய மனைவி பேர் காளியம்மாள். எனக்கு ஒரு மகள் இருக்கிற மாரிலட்சுமின்னு சொல்லிட்டு. என்னுடைய அப்பா பேர் செண்பகராட்சி. என்னுடைய அம்மா பேர் மாரியம்மா. என்னுடைய உடன் பிறந்தவர்கள் 6 நபர்கள், 3 ஆண் 3 பெண்ணு. அதில் ஆணில் நான் மூத்த பையன்னு சொல்லி. நீங்க தான் மூத்த பையன். அக்கா 2 பேர் திருமணம். அதுக்கப்புறம் இளைய சகோதரர் 2 பேரும், இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க. 2000க்கு முன்னாடி நாங்கள் ஒரு பூர்வீக இந்து பக்தி வைராக்கியத்தில் இருக்கப்பட்ட ஒரு குடும்பம். கைத்தாறு பகுதியில் வேப்பன்குளம் சொல்லி அப்படி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மாடசாமி கோவில், சுடுகாட்டு மாடசாமி கோயில். சுடுகாட்டு பக்கத்தில் அந்த மாடசாமி கோயில் இருக்கும். அதனால சுடுகாட்டு மாடசாமி கோயில்னு சொல்லுவாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒருக்க அங்கே கோவில் திருவிழா நடக்கும். 3 வருஷத்துக்கு ஒருக்க, இல்லை 2 ஆண்டுகளுக்கு ஒருக்க நடக்கும். என்ன அதில் அந்த கோயில் திருவிழா என்ன? அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கள் அந்த கோவில் திருவிழா நடக்கிற சமயங்களில் எங்கள் வீட்டில் பன்னி ஊட்டு கொடுப்போம். அதை பன்னி வளர்த்து அதை நடந்தே இங்கேருந்து கொண்டு போய் அதை பலி கொடுப்போம். அதை பலி கொடுக்கறதுக்கு அந்த சாமிக்கு சில படப்பு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா தான் படப்பு சமையல் பண்ணுவாங்க சாமிக்கு. 12 மணிக்கு அது வேட்டைக்கு போயிட்டு 12க்கு வரும்போது நாங்கள் கொண்டு போன பன்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னி ஒரு கல்லில் படுக்க வச்சு அதை பலி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு சாமி குறி சொல்லுவாங்க. தாயார், உங்களுடைய தாயார் தாயார் மாரியம்மா சாமி வரும். அவங்க சாமி அடி குறி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த திருவிழாக்குள்ள நிறைய ஒரு பயங்கர காரியங்கள் நடக்கும். சில பேர் காலில் விழுவாங்க. விழுந்தோடனே என்ன காரியங்களோ அந்த காரியங்களை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க தான் நாங்கள். இங்கே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி குலவரை கோயில் சொல்லுவாங்க. கழுகுமலை சுற்றுலாத்துறையிலேருந்து 2வது கோயில். ஆமா ஆமா. மலை மேல வேற. ஆமா ஆமா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002-2003 பார்த்தீங்கன்னா கலெக்டரால் கலைக்குழு தலைவர் சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கழுகுமலை குலவரை கோயிலில் வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கலை நிகழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு கைடு பண்ணுறது என்னுடைய வேலை. கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு தெரியும். நான் முறைப்படி கரகாட்டம், கும்மி, கலில், லெஸ்ஸிம், சக்கை குச்சி, சிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், வீதி நாடகம், ஃபோக்கு, வெஸ்டர்ன் எல்லாமே தெரியும். முறைப்படி கற்றுக்கொண்டு நிறையா ஸ்கூல்களில் டீச் பண்ணியிருக்கிறேன்.
என்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு ஒரு டான்ஸ் வாத்தியாராக இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் உருவாக்கி ஆமாம், அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது கற்றுக்கொண்ட கலைகள் வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் பணியை செய்து கொண்டு இருந்தேன். அதே போல் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நபர்களுக்கு டெய்லி வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுபோக 60 வாய்ஸ்லையும் பேசுவேன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இந்த பணியெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது எனக்கு மேடையில் சில வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்படியே கச்சேரி, அப்புறம் ஆடலும் பாடல், அப்படி யார் யார் வாய்ஸ்லாம் பேசுவீங்க? நடிகர் எம்.ஆர். ராதா சார், அப்புறம் வந்து விஜயகாந்த் ஐயா, கலைஞர், ஸ்டாலின் ஐயா, அப்புறம் நம்ம அனிமல்ஸ் வாய்ஸு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வாய்ஸில் பேசியிருக்கீங்க. ஆமாம். அதில் இப்போ கலைஞர் ஐயா வந்து இந்த சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்கிற வசனத்தை கலைஞர் ஐயா பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு அதை பேசவே மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குற அவங்களுக்கு சின்ன டவுட் வந்துடும். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஐயா அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஐயா சொல்கிறாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தோழா, என் தம்பி, என் தங்கச்சி, என் தாய்மாரே, ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமத்திலே அநேக வார்த்தைகள் மறைந்து கிடக்கிறது. அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதே மாதிரி பேசுனீங்க. அதே டைலாக நம்ம மறைந்த நடிகர், அடுத்த அரசியல் தலைவர் சொல்லலாம் விஜயகாந்த் சார் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன கற்பனை. மகளே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சியில் இருக்கும்போது சரி, ஆட்சியை விட்டு போனோம் அதுக்கெல்லாம் அஞ்ச போகுது நான் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கணும். சத்தியத்தை அறிவி, அந்த சத்தியம் உங்களை விடலையாகும். இந்த சத்தியத்தை அறிஞ்ச எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்கும். தம்பி உட்காரு பழையாரு. சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்ச ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் நிச்சயமா உடலை கொடுப்பார். நன்றி, ரொம்ப நன்றியா. சரி, அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பக்தி காரியங்கள்ல எப்படி இருந்தீங்க? நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போவேன், விளையாடுவேன், நல்லா ரன்னிங் எல்லாம் பண்ணுவேன். முடிச்சுட்டு வந்து காலையில குளிச்சுட்டு அதிகாலை பூஜைக்கு போயிடும் முருகன் கோயிலுக்கு. ஆமாம், காலையில 5:45க்கு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் போய் முதல்ல பூஜையை கடந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் நான் ஆயத்தமாகும். முதல்ல வந்து எனக்கு பக்தி, முருகனை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள். பக்திமான. ஆமாம், நெத்தி நிறைய விபூதி பூசிட்டு தான் அப்படிதான் மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வீட்டில் நான் சாமி கும்பிடும் போதும் ஊர்காவல வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பக்தி, நல்ல விலை உயர்ந்த பக்தி வாங்கி தான் பத்தி குச்சி அந்த ஊர் ஃபுல்லும் வாசடி. அந்த தெரு ஃபுல்லாக வாசடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா பத்தி குச்சி சாம்பிராணி போட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பேன். அதே மாதிரி இந்த ஆயுத பூஜை அந்த மாதிரி வரும்போதும் எல்லாத்தையும் கூப்பிட்டு, வேலை பார்க்குற எல்லாத்தையும் கூப்பிட்டு சில படைகள் படைச்சி சாமி கும்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு பயங்கர பக்தியாக இருந்தேன். கிட்டத்தட்ட மேல்மருவத்தூருக்கு வந்து ஒரு 3 வருஷம் மாலை போட்டு போயிருக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிக்கு ஒரு 8 வருஷம் மாலை போட்டு போயிருக்கிறோம். ஆமாம் ஆமாம். வீட்டம்மா வந்து கருப்பசாமி சாமி ஆடுவாங்க. ஆமாம், மாமா வந்து குலமர கோயில்னால அவங்க வந்து கருப்பசாமி அவங்க மேலே வரும், அருவா வச்சு பயங்கரமாக ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க. நம்ம எங்களுக்கு ஒரே ஒரு மக மாரிலட்சுமி சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை பிறந்தனால லட்சுமி வந்துட்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி மாரிலட்சுமின்னு சொல்லி பேர் வச்சோம். ஆமாம், வந்து ஒரு சாதாரண குடும்பம் இல்லை,
ஒரு சாமியாடி குடும்பமா தான் இருந்திருக்கு. ஆமா ஆமா. இங்க விநாயகர் காலையில நாங்க சொந்தமா இந்த பிள்ளையார் கோவில் எங்க மாமா வச்சு நாங்க சேர்ந்து வச்சோம். ஆமா, அந்த பிள்ளையார்கள் வச்சு தான் இது பேரை வந்து விநாயகர் காலின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பேர் வச்சது. வர்ற என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த கோயில். அதையும் நாங்கள் ஒரு 3 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தினோம். எங்கள் ஃபேமிலி மட்டும் நடத்தினோம். ஆமாம், அப்படி ஒரு பயங்கர பக்தி. எந்த கோயிலுக்குனாலும் போவேன். ஆமாம், பக்தினா அவரை ஒரு பயங்கரமாக இருப்பேன். ஆமாம். யாரையும் கூட்டிட்டு போவீங்களா, சொல்லுவீங்களா உங்களுடைய இதை பற்றி? சாமியை கும்பிடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் பயப்படக்கூடாது, சாமி எல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுவேன். நம்ம அப்படி நிறைய பேர்கிட்ட அன்பாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இது கொஞ்சம் குரல் பயிற்சி எடுத்துட்டு கலை திறமையை பார்த்துட்டு நிறைய மேடைகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இது அந்த பலவரில் பேசிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் மனுஷோலியம் மாதிரி பண்ணுங்க, விஜயகாந்த் மாதிரி பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த கேப்டன் பிரகாரம் படத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே அதே மாதிரி மேக்கப் போட்டு விஜயகாந்த் டைலாக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மேடைகளுக்கு மேலே 100 மேடைகளுக்கு கச்சேரி ஆடல் பாடல் பண்ணியிருக்கிறேன். என் கூட டிஎஸ் நடராஜன் சொல்லி என்னடி முனியம்மா கண்ணிலம்மைன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாடல், அந்த ஐயா கூட எல்லாம் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அந்த 100 மேடை ஏறின உங்களை இப்போ சுசேஷ மேடை ஏற வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, அதோட வார்த்தை. ஆமா. வேற உங்க தொழில் காரியங்கள்லாம் என்ன பண்ணீங்க? பெயிண்டிங் கார்டு, கோபுர வேலைகள் அதெல்லாம் எடுத்து பார்ப்பேன். ஆமாம், மேடை நிகழ்ச்சி. அப்புறம் சினிபில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வார்டுன்னு சொல்லி ஒரு படம் இப்போ வந்து டைரக்டர் செல்வக்கண்ண ஐயா அவங்க எடுத்த திரைப்படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ண ரச்சி படத்துக்கு முன்ன நான் அது கூட அது வெளியே வந்து ஏதோ இதாயிருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த சீன் வரல. ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, அதை எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தவபூர் சாமின்னு பிரசாந்த் சார் நடித்த படம், அதில் சங்கு சக்கரஜாமின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. அந்த பாடல்லே நாங்கள் கொடியோகிராஃப் பண்ணிடுவோம். தப்பாட்டம் குதிரை வச்சு ஆடிப்போம். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர்லேருந்து நாளைய இயக்குனர் சொல்லிட்டு சில குறும்படங்கள் வரும். அதில் பதைக்கும் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். 3 படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்குறேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் லேடிஸ் வாய்ஸ் பேசுவேன். அப்புறம் நிறைய கொஞ்சம் ஹார்டான வாய்ஸில் நிறைய பேசுவேன், டப்பிங் வாய்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞட்டில் மாநாட மயிலாடன்னு சொல்லி ஒரு எபிசோடு. ஆமாம், அது அந்த செலெக்ஷனுக்கு நாங்கள் சென்னைக்கு போயிருந்து சென்னை கலைவாணர் கலையரங்கத்தில் வச்சு எங்களை செலெக்ஷன் பண்ணாங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த வாரம் அவங்களுக்கு ப்ரோக்ராம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல, ஃபஸ்ட் எபிசோடு நாங்கள் தான் பண்ணோம். ஆமாம், அப்படி தான் எங்களுடைய காரியங்கள் போயிட்டு இருந்துச்சு. என் கூட இருந்த நிறைய கலைஞர்கள் இன்னைக்கு சன் டிவியில் அசத்த போவது யாரு, எல்லா இடத்துலையும் ஆட்சி கலக்க போவது யாரு, அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணன் சிவாஜி குமார் சாரு, ஆமாம் ரோபோ வேலு, அவன் ரஜினி சிவா விஜயகாந்த் குமார், கார்த்திக் பாபு, அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க கூடலாம் நான் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதிலெல்லாம் இருந்துட்டு நல்ல வருமானங்கள் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கோபுர வேலைக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள பூசாரிக்கு எனக்கும் சில வாக்குவாதங்கள் வந்துச்சு. அப்போ இதை நீ ஓசையாக அடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஐயாங்க அவங்க அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, நீங்கள் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம், கோயிலுக்காக நான் ஃப்ரீயாக செஞ்சு தரேன். கோயில் பூசாரி வந்து கேட்காரு. ஆமாம், கேட்ட உடனே அவர் அப்பா அதுக்கு அப்படியா, இதில் வந்து 2 அர்த்தம் இருக்கலாம், அப்படியா அப்படிங்கிறவருக்கு அப்படி அப்போ ஹீரோ நான் பார்த்துக்கிறேன், 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆமாம், நான் அதை ஒரு பெருசா என்னால் சரி அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் 4 பேர் அந்த கோபுர வேலை பார்த்தோம். 2 பேர் கிறிஸ்டின், 2 பேர் நானும் இன்னொருத்தரும் ரசிக்கப்படாது. ஆமாம், அப்போ ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க வர்றவங்களுக்கு, அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, பிரசாதத்தை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெத்திலையில் மையம் இருந்துச்சு, அதுவும் பொங்கச்சோரம் கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், பேச்சு அப்படியே உள்ளாக்க போக ஆரம்பிச்சிச்சு.
என் கூட இருந்த இன்னொருத்தர் மாரிப்பன் சொல்லி ஒரு அண்ணன், அவர் ஒரு ஆக்சிடென்ட் உயிர் போகிற ஒரு சுச்சுவேஷன். அப்புறம் 2 கிறிஸ்டினாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய. ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, யாக்கோபுக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம்னா குறி சொல்லுதல் இல்லை. ஆமாம், அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. எங்களுக்கு நாளடைவில் பேச்சு உள்ளாக்க போக ஆரம்பிச்சிச்சு. நல்லா சாப்பிடுவேன், வேலை செய்வேன், ஆனால் பேச்சு மட்டும் வராது, காற்று மட்டும் தான் வரும், அது மட்டும் தான் வரும், பேச்சே வராது. அப்போ நீங்கள் அதை எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சிங்க? இப்போ வந்து ஒரு டைரெக்டாகவே வெத்தலையில மை வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆனால் அப்போ உங்களுக்கு ஒன்றும் அது தெரியல. அங்கே கோயிலில் வேலை பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நினச்சிருக்க மாட்டேன். அப்படின்னு நினைக்கல. எல்லாருமே பொதுவாக பிரசாதம் தானே, பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால பொதுவாக இங்கே முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நைட்டு பூஜை முடிஞ்சோடனே முருகனை நாங்கள் பள்ளி அறைக்கு சுமந்துட்டு போவோம், பல்லாக்கில் வச்சு கொண்டு போய் பள்ளியறையில் கொடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு தான் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிலாம் நம்ம பாரமாக வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சு உள்ளாக போக ஆரம்பிச்சு, பேச்சு வரல. அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி மருத்துவரை நாடின போது அவர் சொன்னார், சைனீஸ் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, சைனஸ் இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் எப்போ அந்த டைம் நிகழ்ச்சிக்கு போகிறவங்க எப்போனாலும் குடிப்பேன், எனக்கு ஒன்றுமே பண்ணாது. அப்போ என்னடா அவர் ஒரு 10 days மாத்திரை தரேன், கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு. மாத்திரையை போட 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 கூட கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சங்கரவில் ஒரு டாக்டர், ராஜபாளையத்தில் ஒரு டாக்டர், கோவில்பட்டில் ஒரு மருத்துவர் அணுகுனேன். அப்போ அது டாக்டருக்கு தெரியாது. ஆமாம், சைத்தான் பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை கிடையாது. ஆமாம், தெரியல. அப்போ தூத்துக்குடியில் ஜிஹெச்சில் ஒரு 1 month இருந்தேன். என்ன எதுன்னு ஒன்றுமே பிரச்சனை தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு மூச்சு ரொம்ப திணறான உடனே ஒரு ஊழியக்காரர்கிட்ட என்னோட நண்பர் கூட்டு போனாங்க. அருள்ராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர், முத்துராஜ்னு சொல்லி ஒரு நண்பர், விருதுநகர் பக்கம் RR நகரில் துளுக்கர்பட்டின்னு ஒரு அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை, வெளிப்படுத்தினார் தேவன். தொண்டையா இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயிடும் வசனம் இருக்குது. நான் விசுவாசிக்கல, விசுவாசித்தா தானே தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்போ ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ தலையில் கை வைக்காங்க, ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 3 வாரம் வாங்க, ஆப்ரேஷன் பண்ண அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா. நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே வீட்டில் ஒரு அரவாணியை கூப்பிட்டு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து சில பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமான் வாங்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு பூஜை ஆரம்பித்தார் வீட்டில். ஆமாம், ஒரு யாகம் ஆரம்பித்து என்னை முன்னாடி உட்கார வச்சு சில பரிகாரங்கள் செய்து 12:30 மணிக்கு பண்ணியை தோலில் போட்டு சுடுகாட்டுக்கு கூட்டு போய் அங்கே பலி கொடுத்து அப்புறம் துரத்தி போட்டு தலைவலி தண்ணியை ஊற்றி பழையபடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாகலை. அப்புறம் சிவாசி பக்கம் கீழே நிறமதி மேலே நிறமதி அப்படிங்கிற கிராமங்கள் அங்கே. அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இது செய்வனை தான் அப்படின்ட்டு? அதை அவன் சொல்லிட்டார்ல, அந்த ஆள் தான் சொல்லிட்டாப்ல. யாரு? மந்திரவாதம் வச்சாலே. மந்திரம் வச்சா டைரக்டா கூட சொல்லிட்டாங்க. ஆமாம், நாங்கள் எங்கள் அம்மாவும் பெரியம்மா கூப்பிட்டு நாங்கள் நேரம் அங்கேயே போனோம். சரி, போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, வாழா வா, நான் உனக்கு எப்போ இருவாத்த நீ இப்போ வந்திருக்க அப்படின்னு சொன்னார் அந்த ஆள். அப்போ அவர் சொன்னார்ல வா, அப்படியா அப்படின்னு சொன்னார்ல, 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னல, உன்னை எப்போ இருவாத்த நீ இப்போ வந்திருக்க, உனக்கு பேச்சு வந்துடும், 5 வருஷம் அக்கிரிஞ்சிட்டு எடு, ஒரு 50,000 ரூபா கட்டு கோயிலுக்கு கொடைக்கு, இப்போ ஒரு 10,000 கொடுத்துட்டு போ, வெள்ளிக்கிழமை வா, கோயிலில் சில பரிகாரம் பண்ணுறேன், சரியா போகும் அப்படின்னாரு. கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சதுக்கு ரூபா வாங்கினதுனால. ஆமாம், அவ்வளோ ஒரு பாடுகள். அப்போ 10,000 கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு பழையபடி போன சில காய்களை வச்சு சில பூஜை வச்சு பேச்சு வந்துடும், நீ அக்கிரிச்சிட்டு எடுக்க கண்டிப்பாக வரணும் அப்படிங்க, சரி அப்படின்னு வந்துட்டோம். அப்போ நாங்கள் போகலை உடனே பழையபடி எனக்கு சுத்தமாக பேச்சு இல்லை.
அது அதிகமா செயல்படும். ஆமா, அசுத்த அப்ப ஆவி வந்து அதிகமா செயல்படும். நீ ஒன்று இங்கே வரணும், இல்லைன்னா ஆஸ்பத்திரி அலைஞ்சு சாகுங்களேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா டைரக்டாவே சொல்லுதாரு. டேரெக்டாக சொன்னார். எங்கள் அம்மா முன்னாடி பெரியம்மா நாங்கள் 3 தான் போயிருந்தோம், முன்னாடி அப்படியே சொன்னாப்புல. சரி அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் போகலன்னு எனக்கு ரொம்ப அகோரமாகி போச்சு. வீட்டில் முன்னாடி செய்வன தகடு, வீட்டுக்கு பின்னாடி தீட்டு துணி செய்வன தகடு. இந்த வீட்டுக்குள்ளே என்னால் வர முடியாது, கீழே வீட்டுக்குள்ளே வெளியிலே உட்காந்துருப்பேன். வெளியிலே தான் சாப்பாடு வரும், இல்லைன்னா தம்பி வீட்டில் போய் அங்கே இருப்பேன். வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆவி வந்து சங்கம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு திணறல வந்துடும், உள்ளே தூங்கவே முடியாது. ஏவல் பண்ண ஆவி. தூக்கமே வராது. கிட்டத்தட்ட தூங்கி ஒரு வருஷமாவது இருக்கும். நைட்டு தூக்கமே வராது, எந்திரிச்சு உட்காந்துட்டே இருப்பேன். என் வீட்டம்மா கேட்பா, ஏன் மணி 1 ஆச்சு, 2 மணி ஆகுது, தூக்கமே இல்லையா, தூங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. தூக்கம் வருதா, நான் படுத்தா தூக்கம் வர மாட்டேக்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சில மந்திரவாதிகள் சில கயிறு எல்லாம் கட்டி விட்டாங்க கையில். அதுக்கப்புறம் எந்தெந்த கோயில்களுக்கு போனீங்க? அதுக்கப்புறம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் முருகன் கோயில் போனேன், சோட்டானிக்கரை, கேரளா சோட்டானிக்கரை, மதுரை பாண்டியமணி சாமி கோயில், அப்புறம் அங்கே ஆரம்பங்குளம், அப்படி நிறைய இடத்துக்கு போனோம். போயிட்டு சில பூஜைகள்லாம் காரியங்கள்லாம் பண்ணோம். விடுதலை கிடைக்கும். அவங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரை செலவு பண்ணேன், மை மந்திரங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் மருத்துவத்தை நாடினேன். அவங்க கிட்டத்தட்ட நிறைய பணங்கள் செலுத்தி லோக்கலில் முடியலை. கடைசியில் சாகுத ஒரு தருவாய். கடைசியில் தான் சென்னை அப்போலாவுக்கு போனோம். அப்போலாவில் உள்ள எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை, இது சைனஸ் பிரச்சனை இருக்குது, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, மாத்திரை போட்டால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாப்புல. சரி அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் பிரச்சனை. அங்கே இருக்கும்போது ஒன்றும் தெரியலை. இந்த ஊர் எல்லைக்குள்ள வந்த உடனே பழையபடி பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்போ இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க அதுலதான் இருக்கிறீங்க. ஆமா, அந்த ஆவிதான் உங்களை வந்து துன்பப்படுத்துது. ஆமா, அந்த ஆவிதான் உங்களை வந்து கெடுக்குது. ஆமா. அப்ப நீங்க வந்து இன்னமும் அந்த ஆவிதான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நாம சாமி தானே, எங்க சாமி மாடசாமிக்கு மேல ஒரு செய்யும் கிடையாது அப்படின்ட்டு நாங்க அங்கே பழையபடி போனோம். எங்க கோயிலுக்கே போனோம். போயிட்டு எங்க மாமா தான் அங்க சாமி அடி குறி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சில பூஜைகள் பண்ணி அவர் சாமி அடி சொன்ன ஒரே காரியம், என்னால் அவன் பக்கத்தில் போக முடியலை, நான் தான் வேலை ஆரம்பிக்கும் போது சில தடைகள் பண்ணோம்ல, நீ அதையாவது அறிஞ்சு வர வேண்டாம. நாங்கள் வேலை ஆரம்பிக்கும் போது சாரக்கம்மெல்லாம் உடஞ்சி, அப்போ அதை அறிஞ்சாவது நீ வரலாம்ல, என்னால் அவன் பக்கத்தில் போக முடியல அப்படின்னு சொன்னார். ஆமாம், அப்போ தான் யோசித்தேன், ஒரு நம்ம தெய்வம், நம்ம வழிபடு, நம்ம தெய்வமே நம்மளை காப்பாற்ற முடியலன்னா அப்போ நம்ம யார்கிட்ட போக அப்படிங்கிற ஒரு அது வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது, எல்லாமே ஒரே ஆவிதான். ஆமா ஆமா, எது நம்ம குறி சொல்கிற ஆவியா இருக்கட்டும், செய்வினையின் ஆவியா இருக்கட்டும், வழிபடுற விக்கிரகங்களா இருக்கட்டும், ஆமா, எல்லாமே ஒரே ஆவிதான். கண்டிப்பா. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த இது ராஜ்யம் பிரிந்து இருக்கிறோ அது வந்து நிலைத்திருக்காது. அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஆவிதான் உங்களுக்கு வந்து செயல்படுது. அதுவே உங்களை சுகப்படுத்துறது வந்து வாய்ப்பு இல்லை இல்லையா? வாய்ப்பு இல்லை. ஆனா ஏன் நம்பிக்கை அதுல இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அறியாமை நிமிஷம் அப்படி இருந்திருக்கு. ஆமா, என்னடா நம்ம பூச்சை வைக்கும், நம்ம தனியா பூசை வைக்கும், பண்ணி பலி கொடுக்கும், வரி கொடுக்கும், எல்லாம் நீதான். உங்களுக்கு வந்து பிசாசின் வேலையா தானே, இருதயத்தை வந்து சூடாக்குறது, கட்டில சூடாக்குறது. அப்ப எனக்கு அது ஒரு நம்பிக்கைலாம் போச்சு. அப்பதான் அவர் ஊழியக்காரர் சொன்னது யோசித்தேன். அங்க அந்த ஐயா ஜோம் பண்ணும்போது சொன்னாங்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு, நீங்க முழுமையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப திரும்ப என்ன வருது, அப்பதான் யோசிக்க அந்த யோசனை வருது. ஆனால் நம்ம பூர்வீகத்தை விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற இருக்கு. அப்போ சரி அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்து ஒரு சாகுத தருவாயில் பழையபடி சென்னைக்கு போகிறோம். அங்கே பார்க்குறாரு. பார்த்துன்னு எப்படியோ மூச்சு வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ மருத்துவர் கேட்குறாரு, மயக்க மருந்து கொடுத்துட்டு, உனக்கு எந்த தெய்வம் பிடிக்கும்? எனக்கு மாடசாமி, முருகன் பிடிக்கும், சாமியை வேண்டிக்கோ, நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஹோல்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட்டே இருக்கேன். அவங்க இந்த சோகத்தில் ஓட்டை போட மாதிரி வச்சு மிஷினை வச்சு ஓட்டை போட்டு டீப்பை மாட்டி அதெல்லாம் டப்புன்னு விட்டாங்க. விட்டுட்டு சதையை கட் பண்ணி அதுக்கப்புறம் செக்கப் அனுப்புனாங்க.
அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக முடியும். அதனால் நீங்கள் ஊருக்கு போயிட்டு மெதுவாக வாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு பழையபடி போனோம். போயிட்டு அதை ரிப்போர்ட் வாங்கி பார்க்கும்போது அதில் கேன்சர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எனக்கு இது எல்லாமே தெரியுது, ஒரு நாடகம் மாதிரி நடக்குன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேற வழி தெரியல. ஆமாம், வழி தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தேனாம்பேட்டை கேன்சரை போலாவுக்கு போங்க, அங்கே போங்க அப்படின்னு அவங்க கீமோதெரப்பி இங்கே கொடுக்குற மாதிரியும் கரண்ட் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. பூசாரி சொன்ன மாதிரியே மருத்துவத்துக்கு போயிட்டு ஒன்று வந்தால் பிழப்ப, காலத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் நடந்துருச்சு. வந்தால் இங்கே வந்தால் பிழப்ப, இல்லை ஆஸ்பத்திரி அல்லது சாகு அப்படி மாதிரி. அங்கே போனோடனே அவங்க கீமோதெரப்பி கொடுத்து கரண்ட் 36 நாள் வைக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏதோ நடக்கு. 36 நாள் கரண்ட் வைக்கலாம் அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. அவளை யாருமே தாங்கிக்கிற முடிய மாட்டேங்காங்க. ஆனால் டாக்டரை வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா 4 நாள் 5 நாள் கூட வைக்க விட மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. 36 நாள் பண்ணிட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. கேன்சர்னு சொல்லி வந்தவுடனே நானும் வீட்டம்மாவும் அழுக ஆரம்பித்தோம். என்னடா நம்ம வம்சத்தி கோயிலுக்கு மாலை போட்டு போயிருக்கோம், திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போயிருக்கோம், இருக்கங்குடிக்கு போயிருக்கோம், உள்ளூரில் நம்ம கோயிலில் பூசை வச்சுருக்கோம், பண்ணி பழி கொடுத்துருக்குறோம். இவ்வளோ காரியம் பண்ணி நம்ம கும்பிட்ட தெய்வமெல்லாம் நம்ம கை விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை. ஆனால் நானும் மனைவி அழுதோம். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறதுலாம் தெரியாது. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், கடவுள் நீங்கள் இருக்கிறது உண்மை அப்படின்னா இந்த டீப்பை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு மருத்துவர். வாய்ஸ் பாக்ஸு மாற்றணுங்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய வேலை கிடையாது. லைஃப் ஃபுல்லாக ஒரு மனுஷன் டீப்போட எப்படி இருக்க முடியும்? வாய்ஸ் பாக்ஸு மாற்றணுமா, அதுக்கப்புறம் ஆனா அவன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அது சரியாகும். வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தான். அவனா சொன்னேன், நீங்கள் இதை எனக்கு சரி பண்ணுங்க ஆண்டவர், இதுலேருந்து எனக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ தான் அவர் சொன்னதை நினச்சி பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்லையே முட்டாங்கள் போட்டு, ஆமாம், ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். அந்த அறையிலேயே நாங்கள் முழங்கால் போட்டு கையில் கட்டியிருக்கிற தாய்த்து, இடுப்பில் கட்டியிருக்கிற தாய்த்து, எலுமிச்சம்பழம் விபூதி. ஏன்னா எலுமிச்சம்பழம் எப்போதும் மடியில் இருக்கும். எல்லா திருநாளும் வச்சுருப்பேன், அப்பப்போ எடுத்து பூச்சிக்கிடுவேன். ஆமாம், அவ்வளோ பத்தி எடுத்து எல்லாம் கொண்டு குப்பத்தொட்டில் போட்டுட்டு நாங்கள் கும்பிட்டது எல்லாம் எங்களை கை விட்டுச்சு. ஏசுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நான் பார்த்த கிடையாது. நீங்கள் எங்களை படைச்சது, நீங்கள் எனக்கு உண்மைனா டீப்பை எடுக்கணும், எனக்கு பேச்சு வரணும், நான் உங்களுக்காக ஊழியர் செய்கிறேன்னு பொருத்தனை பண்ணிவிட்டு மறுவாரம் நாங்கள் போய் செக்அப் பண்ணி போகும்பொழுது டீப்பி எடுக்க முடியாதுன்னு சொன்ன மருத்துவர் டீப்பை எடுத்துடலான்ட்டாரு. பாக்ஸு மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அற்புதம் ஆண்டவர். எவ்வளோ அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலை, குமாரன் விடுதலையாக்குனா மெய்யாவே விடுதலை. அப்போ அந்த சத்தியத்தை அறிய போய்தான் ஒரு செகண்ட்ல எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இதானா நீங்க அந்த பாஸ்டரையா சொல்லியிருந்து முதல்ல போயிருந்தீங்கன்னா கழுத்துல இந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சிருக்க மாட்டோம். ஒரு சில பாடுகளை சந்திச்சு வரும்பொழுதுதான் என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி பிரச்சனை மாட்டியிருப்பாங்க. அது மாதிரி உடனே இது பண்ணிட்டாலும் அதோடைய ஒரு தெரியாது இல்லையா, அதோடைய முக்கியத்துவம் தெரியும். அப்போ சில பாடுகளை நம்ம கடந்து வரும்பொழுதுதான் ஒருத்தவங்க பிரச்சனை நம்ம போறோம், நம்ம இப்படித்தானே இருந்தோம், இதை மாதிரித்தானே இவங்களும் இருக்காங்க அப்படிதான் அவங்களுக்காக நம்ம வாங்கிட்டு செபிக்கிறோம். ஆண்டு விடுதலை கொடுக்கும். ஏன்னா இந்த பைபிளில் மிகவும் பிடிச்சமான ஒரு வசனம் சங்கீதம் 16வது சங்கீதத்தில் சங்கீதம் 116 10வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். அதாவது விசுவாசித்தேன், ஆனால் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பாருங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க நம்முடைய சொந்த வந்தாம நமக்கு தீங்கான காரியங்களை செய்கிறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் வேகுலப்படுகிறது. அந்த வசனத்தின்படியா அவங்க வீட்டார் தான் உனக்கு சத்ரு அப்படின்னு. ஆமா அவனுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லுற மாதிரி. ஆமா, அப்போ என்னுடைய வீட்டாருக்காக நிறைய நேரங்களாக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதன் விளைவா என்னுடைய சகோதரி ஃபேமிலி, தம்பி ஃபேமிலி ரசிக்கப்பட்டாங்க.
கீழே உள்ள காலை வந்து நான் வந்து ஒரு விடுதலை ஜெபம் நடத்தினேன். ஆமாம். அதுக்கப்புறம் தான் மேலே ஒரு ஜெபையாரை கட்ட ஆண்டவர். சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் அது நடந்துச்சு. ஆமாம். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுயா? நீங்க என்னென்ன காரியங்கள் செய்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சர்ச்சுக்கு போவேன்னு தெரியாது. அப்போ நால்மாடியில் ப்ரேயர் நடக்கும்போது 3வது சனிக்கிழமை நடக்கும் மாதம். அப்போ அதில் நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா தர பாஸ்டர் ஐயா வந்து செய்தி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து அவங்க மூலமாக ஆண்டவர் பேசினார். ஏன்னா ஒரு கிருபை வேணும் இல்லையா, நமக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு வந்து வரங்கள் கொடுக்கணும், வியாதிகளை சுகமாக்கணும், அப்படிப்பட்ட வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். தொண்டையில் அறுக்கப்பட்ட சூழலில், தொண்டை பேச முடியாத தருணத்தில் இந்த கூட்டத்தில் இருக்கிற உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிற உன்னை அபிஷேகம் நடத்தணும் விரும்புகிறாரு, முன்னாடி வா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் யாரை கூப்பிட்றீங்க, என்னத்தானா அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. அப்போ அவர் மூலம் சொல்ல, சந்தேகப்படாத சகோதரன், நீ தான் முன்னாடி வா. 2வது முறையும் அவர் பேசுகிறாரு. உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே, அப்போ தான் நான் அழுதேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற எனக்கு தெரியாது. பேசுகிற தெய்வம் பேர் சொல்லி அழைத்தது. ஆமாம். முன்னாடி ஓடுனேன், அப்படியே முழங்கால் படிட்டேன், அழுது கண்ணை மூடினோடனே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபிக்க எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவர் நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை நிரப்பினார். 2015 ஒரு சுவிசேஷம் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அநேக வேதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவேன். அவர் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு. அது நிமித்தம் அவங்க ரட்சிக்கப்பட்டு அங்கே உள்ளூரில் லோக்கலில் இருக்கிற திருச்சபையில் கொண்டே அவங்க இணைச்சி விட்டுருவாங்க. சரி, இப்போ இன்னொன்னுயா, நீங்க வந்து அந்த பிஜேபியில கூட இருந்தது. பிஜேபியில் 2011, 12 கழுகுமலையில 3வது கிளை செயலாளர் வந்திருக்கீங்க. இப்போ வந்து ரொம்ப பக்தியமான இருந்திருக்கீங்க. அப்போ நான் சொல்றது அந்த காலகட்டத்தில் இருக்கிற 2011 வரைக்கும் இருந்திருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்தவர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும், என்ன நினைப்பீங்க? நான் அதாவது கிறிஸ்தவர்கள் கண்ணே எனக்கு பிடிக்காது. என் மகளை சண்டே கிளாஸுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நான் விட மாட்டீங்க. சண்டே கிளாஸ் கூப்பிட்டாங்கன்னா இவங்க அப்படியே மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி, போனால் உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லி சண்டே கிளாஸுக்கு அனுப்ப மாட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் யோசித்தேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லல, பக்தி உள்ளவனே கத்த தமக்காக தெரிந்து கொண்டான்னு சொன்ன அந்த வசனத்தின்படி எவ்வளோ பக்தியாக இருந்தானோ இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆண்டுடைய ஒரு வேலைக்காரனுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமாம். 2017 ஞானஸ்தானம் எடுத்தேன். 2019, 20 வந்து 2 வருஷம் டிடின்னு சொல்லி பைபிள் கோர்ஸ் முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை திருவங்குளத்தில் இயேசு கிறிஸ்து சபை. ஃபஸ்ட்டு சியோனை அவங்க சபையில் ஃபஸ்ட்டு விசுவாசியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைபிள் கோர்ஸ் படிக்க உதவி செஞ்சார். அவங்க சபையாக எல்லாரும் வந்து எனக்காக ஜெபிச்சாங்க. தொடர்ந்து அவங்க வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண வீட்டில் இருக்கிற எல்லா கடினமான சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றி 6 மாதத்தில் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். 6.5 லட்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடி பிரேயர் கால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே போக முடியாம இருந்த ஆமா, உள்ளுக்குள்ள சபை நடத்தி கெட்ட வச்சு அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மராக்கா நடத்தினாரு. நிறைய பேர் சுற்றி இருக்கிற எல்லாமே நினைச்சாங்க அவ்வளவுதான் அவன் செத்துருவான், அவர் எத்தனை குரலை பேசுறாங்க, அவங்க குரல்ல பேச முடியல, அவ்வளோ வீட்டை எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதாவது சொன்னல, உன்னை வெக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து தலையை உயர்த்தி வைப்பேன். ஆமா, அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தானே. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே போக முடியாம ஒரு நாள்ல வெளியில உட்காந்துருந்தேன். ஆமா, வெளியில ஒரு கட்டுகள்ல. அதுக்கப்புறம் வீடுக்குள்ளேயே சபையை ஆரம்பிச்சு வீடு மேல மாடியிலையும் கட்டி சபையே வைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சு. உண்மையிலே வந்து தேவன் ஒரு பெரிய
நல்ல தெய்வம். அவரை போல ஒரு தேவன் தேவன் இல்லை, யாருமே இல்லை. சரி. இப்போ நீங்க வந்து சுகமாயி வந்துட்டீங்க. ஆமா வந்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட உறவினர்கள் உங்களை என்ன எப்படி நினைச்சாங்க? ஆமா. அப்ப அவங்க இப்ப நிறைய பேர் ஏன்டே ஓப்பனா சொல்லுவாங்க, நீ செத்து போயிடும்னு நினைச்சோம், நீ வீட்டு வாசல் எல்லாம் வித்துட்டு போயிடும்னு நினைச்சோம், பரவாயில்ல, ஆண்டவர் நீ கும்பிடுற கடவுள் உனக்கு உயிரை கொடுத்து பேச்சை கொடுத்து மூச்சை கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆண்டோடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு உன்னை ஆண்டவர் பலப்படுத்திருக்காரு. கடன் அடைச்சிட்ட, மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, பேரன் பேத்தி எடுத்துட்ட, வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நிறைய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருயா அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்க நிமித்தம் தேவனாவும் மகிமைப்பட்டு. ஆமா, நிறைய எதுவும் உடம்பு சரியில்லைன்னா வருவாங்க ஜெபம் பண்றதுக்கு. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. ஆமா, நிறைய பேர் தம்பி ஃபேமிலி, தங்கச்சி ஃபேமிலி எல்லாம் ஆராணிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அம்மாவுக்காக உடன்படுறதுக்காக தொடர்ந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அம்மா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து அப்போ சில நேரங்களில் வருவாங்க, அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இவ்வளவு தூரம் இவ்வளவு அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் முழுமையா ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. ஆமா, கண்டிப்பா வருவாங்க. நிறைய பிரேயருக்கெல்லாம் வருவாங்க. சில பேர் பாரம்பரியத்தை விட்டு போகக்கூடாது அப்படி சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ. ஏன்னா அம்மா தான் கூட இருந்து பார்த்தாங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. கூட இருந்து பார்த்த தாய் தான். எப்பவுமே நிறைய பேர் இயேசுதான் தேவன்னு தெரியும். ஆமா, பட் இருந்தாலும் வந்து சுத்தி இருக்கிற சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஆமா, சுத்தி இருக்கவங்க நம்மளுடைய இனத்தார் என்ன சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு கட்டுல இருக்கிறதுனாலதான் அவங்களால ஓப்பனா வந்து ஆண்டவர் ஆராதிக்க முடியல. ஆமா, அப்படிதான். கடந்த மாதத்துல ஒரு சகோதரிக்கு ஒரு கை ஒரு கால் வராமல் இருந்துச்சு, தூக்க முடியாத கை வராது, ஸ்ட்ரோக் மாதிரி. ஆமாம், ஸ்ட்ரோக் மாதிரி. அப்போ அவங்க வந்து சில பிசாசு முடக்கி வச்சுருந்தான். அப்போ அங்கே கூப்பிட்டு வந்தோடனே ஜெபம் பண்ணோடனே அவங்க சரியாயிடுச்சு. சரியாகவும் அவங்க ஃபேமிலியாக சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியாக சர்ச்சுக்கு வந்திருக்க பார்த்துட்டு ஒரு சிலர் அங்கே இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு, அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, நான் வேணுமா நீ வேணுமா, நான் வேண்டாட்டா நீ போ அப்படின்னு சொல்லி அப்படி கஷ்டப்படும் போது ஒருத்தர் வரல. ஆமா, உபத்திரப்படும் போது யாரும் அல்ல, சுகம் பெற்று நல்லா போகும்போது தடைகள் வருது. என்ஹெச்ஏ சில மக்கள் அப்படி இருக்கிறாங்க. சரி, அதான் அதை விதைக்கிறது நம்ம வேலை, அறுவடை பண்ணது ஆண்டோடைய வேலை. நான் கூட ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். என் ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு குடிகாரன். ஆமா, குடிகாரன் ஓவரச்சு குடிச்சிட்டு வந்தாலே சண்டை போடுவாரு செய்வாராம். என் உறவினர்கள் தான் ஒன்னா சண்டை போடுவார் செய்வார். அவன் வந்துட்டாலே வீடே அமைதியாயிருக்கும். அச்சோ என்னத்தையாச்சும் பேசிடுவான் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அமைதியா சாப்பாடை கொண்டு வந்து வைப்பாங்களாம். என்ன நேரத்துக்கு வந்தாலும் முழிச்சிருந்து சாப்பாடை கொண்டு வந்து வைப்பாங்களாம், செய்வாங்களாம். அப்பேற்பட்டவரை வந்து ஆண்டவர் ஒரு நாள் சந்திச்சு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்க. அப்படிதான். அதாவது அவரு கேட்டார் அவன் அம்மாட்ட, நான் கெட்டவனா இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க, இப்ப நான் மனம் திரும்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் விட மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அப்படித்தான். ஏன்னா அவங்க அந்த கண்கள் அவங்கள மறைச்சிருது, அந்த ஆவியை வந்து கூடாக்கி. என்ன செய்ய, தேவன் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். மரித்தன் இதோ சாதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்ன வார்த்தை, அவ்வளோதான் செத்துக்கிட்டான்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவருடைய வேலைக்காரனாக வச்சிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நிறைய விருதுகள் நிறைய அரசாங்கத்திலே வாங்கியிருக்கிறேன், நிறைய திரைப்பட நடிகர்கள்லையும் விருது வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல, பரலோகத்துல உங்களுக்கு விருது, அதுதான் ஒரு பெரிய விருது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது இன்னும் ஒரு பெரிய விருது. இன்னைக்கு ஆணுடைய வேலை எப்படிங்க, அதோட ஒரு பெரிய விருது தான் நமக்கு. பவுல் சொன்ன மாதிரி நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்து எனக்காக ஜீவ கிரீடம் அங்க இருக்கிற மாதிரி கண்டு கொண்டு இருக்கிறீங்க. சரி, அதுக்கப்புறம் உங்க மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு 20 பேர் ஞானஸ்நானம் கத்தருக்குள்ள நடத்தி, எல்லாமே வந்து பலவீனப்பட்டவங்க, பிசாசு கட்டுல இருந்தவங்க, அவங்களுக்காக ஜெபிச்சு அதில் சுகம் பெற்ற ஒரு 20 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம், நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. சில பேர் சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கதை இல்லை, உண்மையான காரியம்தான். நீங்கள் இந்த வருகிற இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நீங்கள் விசாரித்து கூட பார்க்கலாம். எப்படியோ இருக்க வேண்டியனா இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மன மாற்றங்களை கொடுத்து
ஒரு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையிலே ஒரு மெய்யான தேவன் என்பதை இதை காண்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டுடைய வேதை வார்த்தை சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நான் விசுவாசித்தேன், தேவன் செய்த மகிமையை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த நேரத்திலேயே அநேகர் அவங்களோட உறவினர்கள் கூட மரண தருவாயில இருக்கலாம். ஆமா, அப்படிங்கப்போ உங்களுக்கு செய்த ஆண்டவர் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் செய்வார். மரண தருவாயில இருந்த இவரை தொட்டு தேவன் ரட்சித்து சுகப்படுத்தி இன்னொருத்தர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்தி இவரை கொண்டு எழுப்பி இருக்கிறாங்க. ஆமா, அந்த சாட்சியும் நாங்க கேட்டிருக்கோம் நீங்க சொல்லி. சரி, நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும். கண்டிப்பா பாக்குற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருக்கவருக்காக நீங்க இப்போ ஒரு ஜெபம் பண்ணி ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கும் பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த சாட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் இந்த கரத்திலே நான் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, ஒருவேளை இந்த சாட்சியை கேட்டு அவர்களுக்குள்ள இருக்கப்படுகிற பலவீனங்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், செய்வன காரியங்களா இருக்கலாம், என்ன சூழலா இருந்தாலும் என் தேவன் ஆகிய கர்த்தர் அவைகளை அப்புறப்படுத்தி கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுங்கப்பா. சங்கீதம் 41 வாசிக்கிற அந்த வார்த்தை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையில் அவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவை எல்லா தீங்கான காரியங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்புறப்படுத்தி தேவன் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே அப்பா, என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்முடைய மக்களிடத்திலே நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்முடைய மக்கள் ஆண்டவரே அதை அபியாசப்படுத்தி தேவன் என்னுடைய வாழ்விலே நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு மாற்றங்களை வைக்க முடியாய் உன் சமூகத்திலே நான் கொடுத்து செபிக்கிறேன். என்னோட கூட ஆண்டவரே பங்கெடுத்த அருமையான சோர் பிரபுயாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆஸ்வதிங்க. அவர் எடுக்கப்படுகிற எல்லா பிரயாசத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்மை உயர்த்தி உம்முடைய வேலைக்காரர் என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஐயா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கலைத்துறையிலையும் சரி, ஒரு சாமியாடி குடும்பத்தில் இருந்து மரண தருவாயிலிருந்து தேவன் ரட்சித்து ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். நீங்கள் இப்பேற்பட்ட சூழலில் இருந்தீங்கன்னா, உங்க சுற்றி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களை விடுதலையாக்க இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும், இதை பார்த்த ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஐயா.